Hi guys, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் CyberARKங்கிற வெப்சைட் வழங்கக்கூடிய CyberARK Trustee Certification பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஃப்ரீயான சர்டிஃபிகேஷன்ஸ். CyberARKங்கிற கம்பெனியை பார்த்தோம்னு சொன்னால் அல்லது வெப்சைட் என்னென்னு சொன்னோம்னா ஐடி செக்யூரிட்டி சர்வீஸ் வழங்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இந்த CyberARKங்கிற வெப்சைட். அதில் அவங்க மெயினாக வழங்குறாங்க டேட்டா ப்ரொடெக்ஷன், அதே போல் ப்ரிவிலேஜ் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு கம்பெனியை எப்படி செக்யூராக நம்ம பார்த்துக்கொள்வது, ஒரு நெட்வொர்க்கை, அதே போல் அவுட் சைட்லேருந்து வரக்கூடிய ரிஸ்க்கை நம்ம எவ்வாறு குறைச்சிக்கொள்கிறங்கிறத பற்றியான ஒரு சர்வீசஸ் தான் இவங்க வந்துட்டு கம்பெனிஸுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறாங்க இந்த CyberARKங்கிற வெப்சைட். ஸோ இந்த CyberARKங்கிற வெப்சைட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரொடக்ட்ஸ் இருக்குது, அதே போல் அவங்களுக்குண்டு கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அவங்களோட ப்ரொடக்டையும் சாஃப்ட்வேர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்குண்டு ஒரு அந்த ப்ரொடக்டை பற்றி ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் ஒன்று வேணும். அதுக்காக அவங்க வந்துக்கிட்டு 4 லெவலாக 4 கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டுக்கு கொடுக்குற லெவல் 1ங்கிறது தான் ட்ரஸ்டி சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த ட்ரஸ்டிங்கிற கோர்ஸ் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னு சொன்னால் அதை பற்றிய ஒரு பேசிக் அவங்களோட அந்த CyberARKங்கிற ப்ராடக்ட் என்ன, அவங்க என்னென்ன செய்கிறாங்க, அதில் டேட்டா ப்ரொடெக்ஷன், ப்ரிவிலேஜ் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், அதே போல் என்னென்ன ரிஸ்க் கம்பெனிக்கு வர இருக்குது, அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கொள்கிறோங்கிறத பற்றியான ஒரு பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த கோர்ஸில் வந்துக்கிட்டு நம்ம படிச்சுக்கொள்ளுவோம். அதே போல் இந்த கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண உடனே நம்மளுக்கு CyberARK ட்ரஸ்டிங்கிற சர்டிஃபிகேஷனும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த லெவல் 1ங்கிற ட்ரஸ்டி சர்டிஃபிகேஷன் பார்த்தோம்னு சொன்னால் அதோட காஸ்ட் வந்துட்டு $0. ஸோ நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் லெவல் 2 இருக்குது, அது டிஃபெண்டர்னு சொல்கிறாங்க. லெவல் 3 வந்துட்டு சென்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கும் $200. லெவல் 4 பார்த்தோம்னு சொன்னால் அதுதான் அட்வான்ஸ் லெவல். ஸோ CyberARK வழங்கக்கூடிய அட்வான்ஸ் லெவல் வந்துட்டு கார்டியனுங்கிறது. ஸோ CyberARK கார்டியன் வரும். இந்த கோர்ஸ் நம்ம என்ரோல் பண்ண வேணும், இந்த கோர்ஸ் நம்ம செய்ய வேணும்னு சொன்னால் $1200 வந்துட்டு நம்ம பே பண்ணிட்டு தான் அந்த கோர்ஸ் வந்துக்கிட்டு நம்ம என்ரோல் ஆக இயலும். ஸோ இந்த 3 லெவல் 2, லெவல் 3, லெவல் 4ங்கிறது நம்ம பே பண்ண வேணும். பட் லெவல் 1ங்கிறது மட்டும் அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸை நம்ம படித்து நம்ம கம்ப்ளீட் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த சர்டிஃபிகேஷனை கலெக்ட் பண்ணிக்கொள்ளையிலும். இது மெயினாக யார் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்குறதுக்கு முதல் இந்த ட்ரஸ்டி சர்டிஃபிகேஷனுங்கிறத பார்ப்போம். ஸோ ட்ரஸ்டி சர்டிஃபிகேஷனில் நம்ம பேசிக்காக ஒரு நாலேஜ் எடுக்கலன்னு சொல்லிட்டேன். அதில் டியூரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 hours இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு விரும்பிய டைமில் நீங்கள் அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் என்ரோல் ஆகி இருக்கிற கோர்ஸை போயிட்டு படிச்சுக்கொள்ளையிலும். ஸோ இந்த டைமுக்கு தான் நீங்கள் போகணும்னு இல்லை, நீங்கள் விரும்பிய டைமுக்கு போயிட்டு ஸோ டோட்டலாக 2 hours வந்துட்டு அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிலும். அண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20க்கு அதிகமான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ மற்றபடி அவ்வளோ ஹார்டாக இருக்க மாட்டேன் இந்த எக்ஸாம். ஸோ 20+ உங்களுக்கு சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்க போகுது. நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலமாக அப் டு 70% நீங்கள் மார்க்ஸ் ஏர்ன் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு பாஸ் கிடைச்சிடும். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாம் எத்தனை வாட்டியும் அட்டென்ட் பண்ணிலும் நீங்கள் பாஸ் ஆகிற மட்டுக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிட்டு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறீங்க, பட் நீங்கள் ஃபைல், பட் செகண்ட் டைம் ஃபைல், தேர்ட் டைம் ஃபைல், அப்படி நீங்கள் பாஸ் ஆகிற மட்டுக்கும் எத்தனை தடவை வேணும்னு சொன்னாலும் இந்த ட்ரஸ்டி சர்டிஃபிகேஷன்ஸுக்குரிய கோர்ஸில் எக்ஸாமை நீங்கள் வந்துட்டு ரீடேக் எடுத்துக்கொள்ளையிலும். இது யாருக்கு இந்த 4 கோர்ஸஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ப்ரொஜெக்ட் மேனேஜர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த கோர்சஸ் வந்துக்கிட்டு CyberARK வழங்கக்கூடிய அந்த கோர்சஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இந்த லெவல் 1 ட்ரஸ்டி சர்டிஃபிகேஷனில் நம்ம என்ரோல் ஆகி எப்படி கம்ப்ளீட் பண்ணுற, என்னென்ன ப்ரோசஸ், எப்படி நம்ம சைன் இன் ஆகுறங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அவங்களோட ப்ரௌசர் எதுனாலும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே சர்ச் பாரில் நீங்கள் டைப் பண்ண வேணும். கூகுள் போய்க்கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் போய்க்கொள்வோம். கூகுளில் நீங்கள் டைப் பண்ண வேணும் CyberARK. ஸோ CyberARK டைப் பண்ணிட்டு நான் என்டர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வார ரிசல்ட் CyberARK அதில் வெப்சைட் வருது, ஒஃபிஷியலான வெப்சைட். நான் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். அவங்களுக்கு நான் டிரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த கோர்ஸுக்குரிய லிங்க். ஸோ நீங்கள் இதெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் இங்கே சொல்கிறேன், அப்படி நீங்கள் வர வேணும்னு சொன்னால் CyberARK வெப்சைட்டில் வந்துட்டு இங்கே பாருங்கள், மேலுக்கு சர்வீசஸ் அண்ட் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதில் அந்த எரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்டிஃபிகேஷன்ஸுங்கிறதுக்குள்ளே நான் கிளிக் பண்ணுறேன்.
ஸோ சர்டிஃபிகேஷனுங்கிறத கிளிக் பண்ண உடனே எனக்கு சர்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு வெப்பேஜ் ஒன்று வந்திருக்குது. அதில் ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் கீழே போனோன்னு சொன்னால் இதில் தந்திருக்காங்க பாருங்கள், லெவல் 1 அதில் ட்ரஸ்டி அதை பற்றி கொஞ்சம் தந்திருக்கிறாங்க. லெவல் 2 தந்திருக்குது, லெவல் 3 சென்ட்ரி, லெவல் 4 கார்டியன். ஸோ அதை பற்றி தந்திருக்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு லெவல் 1ங்கிறத லேர்ன் மோருங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ லேர்ன் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த CyberARK வழங்கக்கூடிய ட்ரஸ்டி சர்டிஃபிகேஷனை பற்றியே டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இங்கே தந்திருக்கிறாங்க. அதில் சமரியில் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் யார் என்னத்தை பற்றி படித்து தர போகிறாங்க, எத்தனை கொஷின்ஸ் இருக்க போகுது, எக்ஸாம் வந்துக்கிட்டு திரும்ப நீங்கள் எத்தனை தடவை வேணும்னு ரீடேக் பண்ணலாங்கிற ஆப்ஷன் டீட்டெயில்ஸ் தந்திருக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எடுக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்துக்கிட்டு ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரோடக்ஷன் டு CyberARK ப்ரிவிலேஜ் எக்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கோர்ஸை வந்துக்கிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேணும்னு சொல்லுது. அதே போல் யாருக்கு இந்த சர்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற விஷயத்தையும் நான் கீழே தந்திருக்கிறாங்க. ஸோ நான் இதில் கிளிக் பண்ணுறேன். இன்ட்ரோடக்ஷன் டு CyberARK ப்ரிவிலேஜ் எக்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்துக்கிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு அந்த வெப்சைட் வந்து இருக்குது. இதில் பாருங்கள். ஸோ அவங்களோட கோர்ஸ்ட நேம் மேலுக்கு போட்டிருக்குது. சம்மரி டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன விஷயங்கள் அவங்களோட கண்டென்ட்டாக வரப்போகுதுங்கிறத பற்றி இங்கே போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு லைனில். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளையிலும், நான் இதை பற்றி விரிவாக சொல்ல தேவையில்லை. ஸோ ரன்சம் வேறு அது இதை பற்றி எல்லாத்தையும் பற்றியும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே டியூரேஷன் தந்திருக்குது. ஸோ என்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ண வேணும். ஸோ CyberARKங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஒரு மெம்பராக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த கோர்ஸ் வந்துக்கிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் பாருங்கள், டியூரேஷன் தந்திருக்கிறாங்க. டியூரேஷன் கீழே என்ரோல் தந்திருக்கிறாங்க. என்ரோல் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ண வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்குரிய கோஸ்ட்டும் வந்துக்கிட்டு ஃப்ரீ. ஸோ இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தந்திருக்கு. நான் ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்துக்கிட்டு லொகின் பேஜ், அவங்களோட வெப்சைட்டில் CyberARKோட லொகின் பேஜ் வரும். இதில் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களோட இமெயிலையும் பாஸ்வேர்டையும் இங்கே கொடுத்து லொகின் பண்ணிக்கொள்ளையிலும். அப்படி இல்லை நீங்கள் புதுசாக இப்போ தான் வாரீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் சைன் அப்புங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சைன் அப்புங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஸோ நீங்கள் இதில் கொடுக்க போகிற ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் தான் அவங்களோட சர்டிஃபிகேஷன்லேயும் வந்துக்கிட்டு ஷோ ஆக போகுது. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா அவங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஒன்று எனக்கு இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து லொகின் பண்ணுறேன். இதில் என்னோடய இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, என்னோடய இமெயிலையும் பாஸ்வேர்டையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ ஜஸ்ட் லாகின்ங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துக்கிட்டு சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ண உடனே திரும்ப எகெயின் இதே பேஜில் வந்துருக்குது. இதே பேஜில் நான் வந்துக்கிட்டு லாஸ்ட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நான் ஜஸ்ட் இப்போ ஸ்டார்ட்டுங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே நான் இந்த கோர்ஸில் என்ரோல் ஆகிட்டேன், இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. அதே போல் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் படிக்க போகிறீங்கிறதுல ஹெட்லைன்ஸ் வந்துட்டு தந்திருக்கிறாங்க, என்னென்ன மாடியூல் நீங்கள் படிக்க போகிறீங்கிறத. ஸோ பேஜ்லேயும் லாஸ்ட்டில் கீழே இருக்கும் அடுத்தடுத்த பேஜுக்கு போகிறதுக்கு. ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இன்ட்ரோடக்ஷன் டு யூசர் அக்கௌண்ட் அண்ட் ப்ரிவிலேஜ் அக்கௌண்ட் செக்யூரிட்டியை பற்றி 15 நிமிஷம் வீடியோஸ் ஒன்று இருக்குது. அதை ப்ளே பண்ணியாண்டு கேட்குது. ஸோ லான்ச்சுங்கிறத நான் கொடுத்தணுன்னு சொன்னால் அது தனியாக செப்பரேட்டாக இன்னொரு வெப் பேஜில் ஓப்பன் ஆகிட்டு எனக்கு அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் ரிட்டர்னுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. சேவ் அண்ட் ரிட்டர்ன் ஆப்ஷனை கொடுத்த உடனே திரும்ப எகெயின் இதே பேஜில் வரும். ஸோ அடுத்தது அன்லாக் ஆகும். ஸோ அடுத்தது அப்படி ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் ட்ரஸ்டி எக்ஸாம் எழுதியாலும் உங்களோட சர்டிஃபிகேஷன் கலெக்ட் பண்ண வேணும்னு சொன்னால் CyberARKங்கிற வெப்சைட்டுக்கு வந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் CyberARK training.cyberark.comங்கிற வெப்சைட்டுக்கு வந்தீங்க. வந்துட்டு பாருங்கள், மேலுக்கு உங்களோட ப்ரொஃபைல், மை ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். டேஷ்போர்டுங்கிறதுக்கு போகிறேன். டேஷ்போர்டில் பாருங்கள் மை லேர்னிங்கில் இப்போ நான் கரண்ட்லி லேர்ன் பண்ணி கொண்டு இருக்குது என்னோடய அவார்டு. இந்த அவார்டில் போனேன்னு சொன்னால் நான் அவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பெச்சஸ், ப்ரூஃப் ஆஃப் கம்ப்ளீஷன், சர்டிஃபிகேஷன் தந்திருக்கிறாங்க. இதில் பாருங்கள், நம்ம ஒவ்வொரு லெவலும் கம்ப்ளீட் பண்ண இங்கே வந்துக்கிட்டு அவங்கள அசஸ்மெண்ட் வந்துட்டு க்ரீன் கலரில் டிக் கொண்டு விழுந்திருக்கும் பாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே சர்டிஃபிகேஷன்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அவார்டில் சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இதில் பாருங்கள் என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லைன்னு சொல்லுது. பட் என்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேஷன் தான் நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு.
ஓகே, இதுதான் அந்த சர்டிஃபிகேஷன். உங்களுக்கு அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொன்னால், ட்ரஸ்டிங்கிற கோர்ஸை லாஸ்ட்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதின உடனே உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பாருங்கள், இதுதான் அவங்களோட ஃபுல் சர்டிஃபிகேஷன். நீங்கள் சேர்மன் வந்துக்கிட்டு சைன் பண்ண மாதிரி நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ணுங்கிற டேட்லேருந்து அவங்களோட சர்டிஃபிகேஷனுக்குரிய நம்பர்லேருந்து எல்லாம் போட்டிருக்கும். இதுதான் அந்த சர்டிஃபிகேஷன். நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம் நம்ம CyberARK அதில் ட்ரஸ்டி சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் என்ன, அது எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுற, ஃபஸ்ட்டுக்கு அந்த கோர்ஸில் என்ரோல் ஆகிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சர்டிஃபிகேஷன்ஸ் எங்கே வந்து கலெக்ட் பண்ணணுங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் போட இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.